வெல்கம் டு தர்ஷ்மாம் லைஃப் சேனல். இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பரான மாங்காய் ஊறுகாய் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு எடுத்துகிட்டு அதை வந்து நல்லா பொரியிற மாதிரி வறுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்துக்கலாம். இதையும் நல்லா வந்து சிவக்கிற அளவுக்கு வந்து வறுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நான் வந்து நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு 3 வரமிளகா வந்து சேர்த்துக்கிறேன். அதை வந்து நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வறுத்ததும் 3ஐயும் வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா இந்த அளவுக்கு வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சா கூட பரவாயில்ல. நெக்ஸ்ட்டு இந்த மாங்காய் வந்து இந்த அளவுக்கு வந்து நல்லா பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இது கூடவே வந்து நம்ம அரைச்சதை வந்து சேர்த்துக்கலாம். இது கூடவே வந்து நான் வந்து உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இது கூடவே வந்து காஷ்மீர் மிளகாய் தூள் வந்து நான் சேர்த்துக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் சில்லி பவுடர் கூட சேர்த்துக்கலாம், நார்மல் சில்லி பவுடர். இதை நல்லா எல்லாத்தையும் வந்து நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த அளவுக்கு நல்லா கலந்த பின்னாடி வாணலில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் வந்து அதிகமாகவே சேர்த்துக்கோங்க, அப்போ தான் ஊறுகாய் வந்து கெட்டு போகாமல் இருக்கும். இதில் வந்து கடுகு சேர்த்துட்டு இப்போது நம்ம மிக்ஸ் பண்ண மாங்காய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது இதை வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம வந்து இந்த மாதிரி கலரி விட்டுகிட்டே இருக்கணும். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு இந்த அளவுக்கு வந்து வந்திருக்கும். இப்போது இதை வந்து நல்லா சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம வந்து நல்லா ஆற விட்ட பின்னாடி நம்ம ஒரு பாக்ஸில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நார்மலாக வெளியில் கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ரொம்ப நாள் வரும். நீங்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.